இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம லீனியர் ரெக்ரெஷன். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து மிஷின் லேர்னிங்னா என்ன பேசிக்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லீனியர் ரெக்ரெஷன். ஓகே, ஸோ நேற்று நம்ம பார்த்ததுல மிஷின் லேர்னிங்கோட டைப்ஸ் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்கு மிஷின் லேர்னிங்ல? 4 types. 4 டைப்ஸ். என்னென்னது மனோஜ்? மிஷின் லேர்னிங்கோட டைப்ஸ் என்னென்ன? கீர்த்தனா, பத்மா, Supervised, unsupervised, semi-supervised reinforcement. பேர் வச்சு கூப்பிட்டாதான் சொல்லுவீங்களா? கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அதான். சரி, ஓகே. சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட், Semi-supervised reinforcement. செமி சூப்பர்வைஸ்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே ஓகே சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன கைஸ்? இன்னைக்கு நீங்கள் தான் நேற்று என்ன நடந்ததுன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, இருக்கிறது 4 பேர் தான். 4 பேரில் கொஸ்டின்ஸ் கேட்டால் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஒன்று தெரிலனா தெரிலன்னு சொல்லுங்கள், நோ இஷ்யூஸ். திருப்பி நம்ம இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து போக முடியும். அன்மியூட் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்காதீங்க. என்ன அவுட்புட் வரணும்ன்றது நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்போம் சூப்பர்வைஸ்ட்ல. இண்டிபெண்டன்ட் இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகே, அவங்க சொன்னது கரெக்டா? வாட் இஸ் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்? அதுனா we have label output input எல்லாமே இருக்கும். கார் பிரைஸ் predict பண்ற மாதிரினா. வெரி குட். லேபிளும் இருக்கும், நமக்கு இன்புட்டும் இருக்கும். மனோஜ், அன்சூப்பர்வைஸ்ட்னா என்னது? அன்சூப்பர்வைஸ்ட்னா இன்புட் மட்டும் தான் நான் கொடுப்பேன். யூஸ் பண்ணல இன்புட்னா இன்புட் மட்டும் தான் இருக்கும். இதில் வந்து லேபிள் நமக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அந்த லேபிள் இருக்குமா? ஆமா, லேபிள் இருக்குமா? இதுல இருக்காது, அன்சூப்பர்வைஸ்ட்ல இருக்காது. அன்சூப்பர்வைஸ்டில் லேபிள் இருக்காது. சூப்பர்வைஸ்ட்னா லேபிள் இருக்கும்னா நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண போறோம்ன்ற லேபிள் இருக்கும்னா. லேபிளும் இருக்கும், இன்புட்டும் இருக்கும். இது ரெண்டுமே இருந்ததுன்னா நம்ம சூப்பர்வைஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, வெரி குட். இப்போ சூப்பர்வைஸ்டில் எது மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம்? சூப்பர்வைஸ்டில் நம்ம வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் 2 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம் யூசிங் சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங்? ரெக்ரெஷனும் கிளாசிஃபிகேஷனும். ரெக்ரெஷன் கிளாசிஃபிகேஷன். Regression, classification. What is a regression? What is classification? ரெக்ரெஷன்னா அது ஒரு கொடுக்குற ப்ராப்ளம் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூஸ் வேரியபிள்ல கொடுக்கணும். கண்டினியூஸ் வேரியபிளை கொடுக்குமா? நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிற, அதாவது இந்த லேபிள் இருக்குல்ல, சூப்பர்வைஸ்னா என்ன இருக்கும்? இன்புட்டும் இருக்கும்,
லேபிளும் இருக்கும். இந்த லேபிள் வந்து கண்டினியூஸ் வேரியபிளாக இருக்கும் இன் ரெக்ரெஷன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது, நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறது, அதுதான் வந்து லேபிள்டு அவுட்புட். ஓகேவா? விச் இஸ் டிபெண்டன்ட் வேரியபிள். கரெக்டா? டிபெண்டண்டா இண்டிபெண்டண்டா? இது டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து கண்டினியூஸ் வேரியபிளா இருக்கு அப்படின்னா we call it as regression. கிளாசிஃபிகேஷன்னா என்னது? கிளாசிஃபிகேஷனா நமக்கு டைப்ஸ் இருக்கும், எஸ் ஆர் நோ. ஓகே, லோன் கொடுக்கலாமா வேணாமா, இல்லை இவன் வந்து சேர்ன் ஆவானா மாட்டானா, நேற்று நம்ம பார்த்தோம். ஓகே, சேர்ன், நாட் ஏ சேர்ன், குட், பேட். ஸோ இது மாதிரி நம்ம கிளாசிஃபிகேஷன் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம இது ஒரு டைப்பு. ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று வந்து என்னது? ரெக்ரெஷன். சரியா? we can solve two types of problems using supervised machine learning. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீனியர் ரெக்ரெஷன் பார்க்க போறோம். லீனியர் ரெக்ரெஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஓகே. இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. ஓகே, என்னோட டேட்டா இருக்குன்னா ஏஜ் ஆஃப் கார், ஓகே, பிரைஸ். ஒரு நிமிஷம். ஓகே, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இது ஒரு காலம்ல வச்சுக்கலாம். அண்ட் salary. ஓகே, ஸோ 1 year 2 3 4 5 6. ஓகே, salary வந்து லேக்ஸில் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு வருஷம் 0 to 1ன்னு வச்சுப்போம். 0 to 1, 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 6. ஸோ ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து ஆவரேஜாக எவ்வளோ வாங்குறாங்கன்னா 3 lakhs per annum வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். 1 to 2 years, 2 years இருக்கிறவங்க வந்து 6 lakhs வாங்குறாங்க. 2 to 3 இருக்கிறவங்க 9 lakhs per annum. இது வந்து 8 lakhs, சாரி 6 9 12 lakhsனு வச்சுப்போம். ஓகே, 15 18. சரியா? இதுதான் என்னோட டேட்டா. 1 2 3 4 5 6 இதுதான் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க, எவ்வளோ சேலரி வந்து ஆவரேஜாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ நம்ம இதை வந்து பிளாட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். y ஆக்சிஸில் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இதில் வந்து சேலரி 1 2 3 4 5 6. இங்கே 3 6 9 12 15 18. 1க்கு எவ்வளோ வாங்குறாங்க? 3 years. 2 yearsக்கு 6, 3 yearsக்கு 9, 4 yearsக்கு 12, 5 yearsக்கு
15, 6 இயர்ஸ்க்கு 18. இதுதான் நம்ம வந்து பிளாட் பண்ணா நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சரியா? இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ஜாயின் பண்றோம் அப்படின்னா I will be getting a straight line. சரியா? என்னோட ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா y is equal to mx plus c. இதுதான் என்னோட ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டா? y is equal to mx plus c என்றது ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ல எனக்கு m வேணும், இன்டர்செப்ட் வேணும். இன்டர்செப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, whenever x equal to 0, x axis 0வா இருக்கிறப்ப y ஓட வேல்யூ என்ன, அதுதான் வந்து நம்ம இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ x இங்க 0வா ஆயிடுச்சுன்னா, அதாவது x ஆக்சிஸ்ல 0ன்னு இருக்கிறப்ப y ஓட வேல்யூ என்னவா இருக்கு, அதுதான் நம்ம இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு 0ல வருது. ஸோ c வந்து here it is 0. y is equal to mx plus c ல c வந்து 0வா ஆயிடுச்சு. அப்போ y is equal to mx. ஓகே, y is equal to mx. So based on the data, இப்போ நம்ம இந்த டேட்டாவை வச்சு உங்களுக்கு m என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். y is equal to mx அப்படின்றது பார்க்குறோம். இந்த டேட்டாவை வச்சு இப்போ இங்கே கொடுத்துருக்க ரிலேஷன்ஷிப்பை வச்சு நமக்கு m என்னவா இருக்கும். yன்றது சேலரி, அதுதான் நம்மளோட சேலரி. xன்றது இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அப்போ m என்னவா இருக்கும். y is equal to 3x. இங்க பாருங்க, 1 இயருக்கு 3, 2 இயர்ஸ்க்கு 6. அதாவது 1 into 3 என்னது 3 lakhs, 2 into 3 6 lakhs, 3 into 3 9 lakhs, 4 into 3 12, 5 into 3 15, 6 into 3 18. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா y is equal to 3x plus cன்றது 0. ஸோ y is equal to 3x என்றது என்னோட ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இதுதான் என்னோட டேட்டாவாக இருக்கு. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வராரு, அவருக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு நான் வந்து கெஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஒய்ன்றது சேலரி, சேலரி இஸ் ஈக்குவல் டு 10 டைம்ஸ், அதாவது எக்ஸ்ன்றது இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டூ 3. ஸோ இட் வில் பி அரவுண்ட் 30 lakhs. சரியா? ஃபார் 10 இயர்ஸ் the salary will be 30 lakhs. சரியா? ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதுல இருந்து நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே, இங்கே வந்து நீங்கள் வந்து இது மாதிரி வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 3 டைம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து எப்படி வந்து ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா dy by dx டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு dy by dx ஈக்குவல் டு என்ன வரும், mன்னு சொல்லிட்டு வரும். இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்லோப்போட ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம இன்டெப்த்தாக போக தேவையில்ல, நம்ம இப்படி தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது, இப்போ இப்படி ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா இந்த கிராஃபில் இந்த பாயிண்டில் நம்ம ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா இந்த பாயிண்டில் இதுதான் நமக்கு ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த பாயிண்டில் என்னது, இந்த பாயிண்ட்டை டச் ஆகிற மாதிரி ஒரு லைனை வந்து நம்ம வரைகிறோம், அதுதான் வந்து இந்த ஸ்லோப்னு சொல்லுவோம். ஓகே, சிம்பிளா இவங்க பாருங்க, இப்போ 2 லைன் இருக்குன்னு வச்சோம், 2 பாயிண்ட் இருக்கு. இப்போ x1 y1 என்றது ஒரு லைனு, x1 y1 என்றது இப்போ இந்த இடத்துல என்னது, x1 y1 என்றது என்னது, இப்போ 1, 3 இது ஒரு லைனு,
2, 6, 3, 9, 4, 12. இதுதான் வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ். 5, 15, 6, 18. ஓகே. ஸோ ஸ்லோப்போட ஃபார்முலா, இன்னொரு ஃபார்முலா என்ன? dyனா என்னது? சேஞ்ச் ஆஃப் y டிவைட் பை சேஞ்ச் ஆஃப் x. அதாவது y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. y2 minus y1 divided by x2 minus x1. ஓகே. இப்போ y2 என்னது? இப்போ நம்ம ஏதாச்சும் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ y2 வந்து இது x1 y1 x2 y2. y2 வந்து 9 minus 6 divided by 3 minus 2. அப்போ என்னது? 9 minus 6 என்னது? 3. 3 divided by 1. அப்போ என்னோட ஸ்லோப் என்னது? m is equal to 3. ஸோ நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். y is equal to m இருக்கிற இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன்? 3 போட்டிருக்கேன். 3x அப்படின்ட்டு போட்டிருக்கேன். சரியா? சரி, ஓகே. இதெல்லாம் தான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகே. இப்போ என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டோம். ஓகே. இப்போ என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லை. ஓகே. இப்படி இருக்கு, ரேண்டமாக இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். இப்படி இருக்கு. இதுதான் என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ். இப்போ என்னால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி என்னால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய முடியுமா? ஓகே. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி என்னால் ஸ்ட்ரெயிட் லைன் வரைய முடியுமா? வரைய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, we need to draw one straight line. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்க இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் க்ளோஸா இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். சரியா? இங்க இருக்க எல்லா பாயிண்ட்ஸுக்கும் க்ளோஸா இருக்க. இப்போ இங்க இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையலாம், இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையலாம், இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையலாம், இல்ல இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையலாம், இப்படி மல்டிபிள் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வந்து வரையலாம். கரெக்டா? இது மாதிரி மல்டிபிள் ஸ்ட்ரெயிட் லைன்ல நம்ம பெஸ்ட் ஃபிட் லைனை நம்ம எடுக்கணும். பெஸ்ட் ஃபிட் லைன். பெஸ்ட் ஃபிட் லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the line which is closer to as many data points as possible. அங்க இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு, நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு எந்த லைனு க்ளோஸரா போகுதோ அந்த லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெஸ்ட் ஃபிட் லைன். புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? நமக்கு when we have more data, நம்மளோட ரியல் டேட்டா வந்து இது மாதிரி ஈக்குவேஷன் வந்து இது டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்காது, இவ்வளோ ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. ஓகே. கண்டிப்பாக ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமில் நம்மளோட டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் எல்லாம் இப்படி தான் ஆயிருக்கும். ஓகே. இது மாதிரி இருக்கும். நான் வந்து இப்படி வரையலாம் ஒரு லைன், இப்படி வரையலாம் ஒரு லைன், இல்லை இப்படி வரையலாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் என்னால் வரைய முடியாது. ஓகே. அப்போ என்னால் இப்படி இங்கேருந்து இப்போ இன்டர்செப்ட் 0லேருந்து ஒரு லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு லைன் வந்து என்னால் வரைய முடியும், ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே. இந்த லைனை வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லைன் பி, இது லைன் சி.
இது லைன் டி. ஓகே, இப்போ மொத்தம் 4 லைன்ஸ் வந்து நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த 4 லைன்ல எந்த லைன் வந்து பெஸ்ட் ஃபிட் லைனா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். சி சி. ஒய் சி? எதனால சி? வாய்ஸ் ரொம்ப கம்மியா கம்மியா ஏன்னா இல்லண்ணா இப்போ வந்து அந்த 2 பாயிண்ட்ஸுக்குமே நீங்க அந்த ரேண்டம் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம்லண்ணா, அந்த 2 பாயிண்ட்ஸுமே நடுவுல இருக்க லைன் தான். ஏன்னா அந்த 2 பாயிண்ட்டுக்குமே வந்து சென்டரா இருக்கனால வந்து பக்கத்துல இருக்குண்ணா, ரொம்ப பக்கத்துல இருக்கனால வந்து சி வந்து பெஸ்ட் ஃபிட்டர். ஸோ மற்ற லைன் எல்லாம் இந்த 2 பாயிண்ட்ஸை விட தூரமா இருக்கு. ஸோ இந்த லைன் தான் வந்து இங்க இருக்கிற எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் கிட்ட இருக்க மாதிரி இந்த ஒரு லைன் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இதே நம்ம வந்து இப்போ இந்த ஒரு 2 லைன் மட்டும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாயிண்ட் இப்படி இருக்கு, ஒரு டேட்டா பாயிண்ட் ஒரு லைன் இப்படி போகுது, இன்னொரு டேட்டா லைன் வந்து இப்படி பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ இங்கே இருக்க டேட்டா பாயிண்ட்டுக்கும் இங்கே இருக்க டேட்டா பாயிண்ட்டுக்கும் இங்கேக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. கரெக்டாக? இந்த லைன் ஏ என்னோட பாயிண்ட் இங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது, இதுதான் என்னோட பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கும் என்னோட பாயிண்ட்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாயிண்டில் பாஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்டில் இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது? 0. ஏன்னா அந்த லைன்லேயே அந்த பாயிண்ட்லேயே பாஸ் ஆகுறதுனால டிஸ்டன்ஸ் வந்து 0. ஆனால் இங்கே நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வருது. அதே மாதிரி இப்போ அடுத்த பாயிண்ட் பார்க்குறோம் அப்படின்னா இங்கேக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வரும். கரெக்டா? அதே மாதிரி இந்த லைனில் இப்படியே போக போக பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கும் என்னோட லைனில் இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே, ஸோ என்னோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் ரொம்ப அதிகமாகுது. இந்த ஃபார் திஸ் பாயிண்ட் என்னோட எரர், இந்த டிஸ்டன்ஸ், இந்த இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா we call it as எரர். ஆக்சுவல் பாயிண்ட் இங்கே இருக்கு, பட் என்னோட லைன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பாயிண்ட்னு சொல்லுது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எரர். அதே என்னோட இன்னொரு லைன், இந்த லைன் பார்த்தோம்னா இந்த லைனில் என்னோட பாயிண்ட் எங்கே இருக்குது, என்னோட ஸ்ட்ரைட் லைன் என்ன சொல்லுது? இந்த பாயிண்ட்னு சொல்லுது. ஸோ எரர் என்னது? ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல எவ்வளோ கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேக்கும் இந்த லைனுக்கும் என்னோட எரர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பட் அதே இங்கே என்னோட எரர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த லைனோட எரர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கோ அதை தான் நம்ம பெஸ்ட் ஃபிட் லைன்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சா? கைஸ் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க.
சரி guys. ஓகே, ஸோ நம்ம என்ன லைன் வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. நம்ம வந்து பெஸ்ட் ஃபிட் லைனை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். சரி ஓகே, எப்படி பெஸ்ட் ஃபிட் லைன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இந்த மாடல் வந்து பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ வி வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் லைன்ஸ். அதில் பெஸ்ட் ஃபிட் லைனு நமக்கு எடுத்துகிட்டு வரும். அதாவது எந்த லைன் வந்து இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு க்ளோஸராக இருக்கணும். ஓகே, சரி ஓகே. இப்போ நம்ம லீனியர் ரெக்ரெஷன்னா என்ன, எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணி we can able to establish the relationship between dependent variable and independent variable. டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ரெண்டு வேரியபிள் இருக்கு நம்ம கிட்ட. அந்த ரெண்டு வேரியபிள்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் நம்ம லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்றோம். ஓகேவா? அது வந்து லீனியர்லியா இருக்கா, இது இன்க்ரீஸ் ஆனால் இதுவும் இன்க்ரீஸ் ஆகுதா, இது டிக்ரீஸ் ஆனால் இதுவும் டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு இந்த ரெண்டு வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிளும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லீனியர் ரெக்ரெஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, யூசிங் லீனியர் ரெக்ரெஷன் we can predict continuous outcome variable. ஓகேவா? நம்மளோட டார்கெட் வேரியபிள் வந்து கண்டினியூஸா இருக்கணும். கரெக்டா? லீனியர் ரெக்ரெஷன் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமா? லீனியர் ரெக்ரெஷன் we cannot use for classification purpose. We can use only for continuous outcome variable. ஓகேவா? ரெக்ரெஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் நம்மளால லீனியர் ரெக்ரெஷனை யூஸ் பண்ண முடியும், நாட் ஃபார் த கிளாசிஃபிகேஷன் பர்பஸ். அதுதான் நம்மளோட டார்கெட் வேரியபிள். அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோமோ அது we can predict using linear regression. We can predict continuous outcome variable. ஓகேவா? இது ஒன்று. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்மளோட முன்னாடில இருந்து பார்த்தோம், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ஈக்குவல் டு பீட்டா நாட் பிளஸ் பீட்டா 1 எக்ஸ். ஓகேவா? இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இதை வந்து நம்ம சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் சொல்லுவோம். when we have only one independent variable and one dependent ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம் obviously. ஸோ ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா we call it as a simple linear regression. சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனில் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் தான் இருக்கும், எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சேலரி. இந்த இடத்துல இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ப்ரிடிக்ட் பண்ணுறது சேலரின்றது டிபெண்டன்ட் வேரியபிள். எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ சேலரி வந்து இட் இஸ் அன் கண்டினியூஸ் அவுட்கம் வேரியபிள். கண்டினியூஸ் வேரியபிளாக இருக்கணும். கரெக்டாக ரெக்ரெஷன்னா கண்டினியூஸ் அவுட்கம் வேரியபிளாக இருக்கணும். ஸோ சேலரியை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம் வித் ஹெல்ப் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒன் வேரியபிள் இருந்தது அப்படின்னா we call it as a simple linear regression. when we have more than one independent variable, அதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டா நாட் பிளஸ் பீட்டா 1 x1. இது வந்து பீட்டா நாட் பிளஸ் பீட்டா எக்ஸ்னே போடலாம், இங்கே பீட்டா 1ன்னு தேவையில்லை. பீட்டா நாட் பிளஸ் பீட்டா எக்ஸ். இப்போ மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்னு போகுது அப்படின்ற பட்சத்தில் பீட்டா நாட் பிளஸ் பீட்டா 1 x1 பிளஸ் பீட்டா 2 x2 பிளஸ் பீட்டா 3 x3 பிளஸ் so on beta n xn. So where n is the number of independent variables. சரியா? நம்ம ஒன்னுக்கு மேலே போச்சு அப்படின்னா we will not call it as simple linear regression கால் பண்ண மாட்டோம், multiple linear regression அப்படின்னு கால் பண்ணுவோம். more than one independent variable. இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன டாஸ்க்? நமக்கு பீட்டா நாட்டும் பீட்டாவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல நமக்கு என்ன டாஸ்க்கு? இந்த பீட்டா நாட், பீட்டா 1, பீட்டா 2, பீட்டா 3 இதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து we call it as ஒன்று பீட்டா கோஎஃபிஷியன்ட். பீட்டா
கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லுவோம். இல்லை ஆர் இந்த பீட்டா நாட், பீட்டா 1, பீட்டா 2, பீட்டா 3 இதெல்லாம் சேர்த்து பீட்டா கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோம். ஆர் மாடல் பேராமீட்டர்ஸ். மாடல் பேராமீட்டர்ஸ். ஸோ நம்மளோட டாஸ்கே என்னது? இந்த பீட்டா நாட், பீட்டா 1, பீட்டா 2, பீட்டா 3, பீட்டா 4 இதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட டாஸ்கே. சரியா? ஓகே, நம்ம பீட்டா நாட்னா என்னன்னு சொன்னேன்? பீட்டா நாட்னா இட் இஸ் இன்டர்செப்ட். கரெக்டா? இது வந்து இன்டர்செப்ட். இந்த இன்டர்செப்ட் வந்து என்னென்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் என்ன சொன்னேன், when எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0வா இருக்கிறப்ப என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து இன்டர்செப்ட்னு சொன்னேன். அந்த இன்டர்செப்ட் வந்து இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரியா? இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து சம்டைம்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது எப்படி அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். சம்டைம்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, பட் இன்டர்செப்ட்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா? சரி, ஓகே. லீனியர் ரிக்ரெஷன்ல எப்படி என்னென்ன இருக்கும், என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூசிங் லீனியர் ரிக்ரெஷன். இன் கேஸ் ஆஃப் லீனியர் ரிக்ரெஷன், both the dependent variable and independent variable should be linearly correlated. linearly correlated அப்படின்னா என்னன்னு புரியுதா? லீனியர் ரிக்ரெஷன்ல டிபெண்டன்ட் வேரியபிளும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் லீனியரா கோரிலேட் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன? இந்த லைனுக்கு அர்த்தம் என்ன? கோரிலேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்த்தோம் கோரிலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த கான்செப்டை நான் இங்கே இப்போ சொல்கிறேன். லீனியர்லி கோரிலேட் ஆகிருக்கணும், டிபெண்டன்ட் வேரியபிளும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் லீனியராக கோரிலேட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். பர்கத், ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் இருக்கும், ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன் பாயிண்ட் மாதிரி. ஓகே, ரிலேஷன்னா அது எப்படி, அது எது மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும்? அதான் எக்ஸாக்டா சொல்ல தெரியல. ஒன்னுத்துக்கு ஒண்ணு டிபெண்ட் ஆன மாதிரி ஒரு இன்டர்செக்ட் பாயிண்ட். ரெண்டும் ஒரு ஜாயின், அந்த கிராஃப் படி சொல்லணும்னா ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுற மாதிரி கோரிலேஷன். ரெண்டு இன்டர்செக்ட் ஆகும் ஒன்னுத்துக்கு ஒண்ணு, அதுதான் நினைக்கிறேன். அது சரி எக்ஸ்பிளைன் பண்ண வரல. ஓகே, லீனியர்லி கோரிலேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. என்னோட சைஸ், அதாவது ஏரியா, அது ஹவுஸ் சைஸ், அதோட ஹவுஸ் ப்ரைஸ். சரியா? ஸோ சைஸ்ன்றது இண்டிபெண்ட் வேரியபிள், ப்ரைஸ் வந்து டிபெண்ட் வேரியபிள். இதை தான் நம்ம ப்ரைஸாக வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து கோரிலேஷன் நான் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சைஸ் இன்க்ரீஸ் ஆக என்னோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. 100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இந்த ப்ரைஸ், அதே 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 100லேருந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதே 2000 ஸ்கொயர் ஃபீட்னா கண்டிப்பாக சைஸ் இன்க்ரீஸ் ஆக என்னோட இண்டிபெண்ட் வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம், கோரிலேஷன். லீனியர்லி கோரிலேஷன்னா என்னது? ஒன்று அது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட டார்கெட் வேரியபிள் டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் கோரிலேஷன் சொல்லுவோம். ஒன்று இன்க்ரீஸ் இன்னொன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாசிட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஒன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா we call it as a negative correlation. முன்னாடியே பார்த்தோம் இல்லையா கோரிலேஷன் எல்லாம். ஸோ இதுதான் வந்து லீனியர்லி கோரிலேட்டடாக இருக்கணும். எது டிபெண்டன்ட் வேரியபிளும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளும். சரியா? இது ஒரு அசம்ஷன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான பாயிண்ட், இன் கேஸ் ஆஃப் லீனியர் ரிக்ரெஷன் both the dependent and independent variable should be linearly correlated. சரியா? but there should not be, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், but there should not be any linear correlation between the independent variables. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது டிபெண்டன்ட் வேரியபிளும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் லீனியராக கோரிலேட் ஆகிருக்கணும். ஓகே, பட் there should not be any linear correlation between the independent variable. independent variablesக்குள்ள லீனியராக கோரிலேட் ஆகிருக்க கூடாது. ஓகேவா? இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சைஸுன்னு வச்சுக்கலாம். சைஸு சைஸ் ஏஜ் எத்தனை வருஷம் ஆகுது ஒரு வீடு கட்டி. ஓகே, லொகேஷன், ப்ரைஸ். ஓகே, இப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட ஏஜுக்கு பதில் வேறு என்ன வைக்கலாம்? வேறு ஏதாவது இன்க்ரீஸ் ஆக மாதிரி நம்ம ஹவுசிங் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். சப்போஸ் நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ். ஓகே, வீட்டில் நான் எத்தனை பெட்ரூம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். சைஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு ஹவுசிங் ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பெட்ரூம்ஸ் வந்து 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் அது இன்க்ரீஸ் ஆக அப்பயும் நம்மளோட ஹவுசிங் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது இன்க்ரீஸ் ஆனால் இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ இன் கேஸ் ஆஃப் லீனியர் ரிக்ரெஷன் போத் த டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஷுட் பி லீனியர்லி கோரிலேட்டட். ஓகே, இங்கே சைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த சைஸுக்கும் பெட்ரூம்க்கும் பார்த்தோம்னா, இப்போ சைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, பெட்ரூமும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இது ரெண்டும் லீனியர்லி கோரிலேட்டடா இல்லையா? லீனியர்லி கோரிலேட்டட். இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி ஆகிற பட்சத்தில் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ரெண்டு வேரியபிளும் எனக்கு தேவையில்லை. இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இருந்தா எனக்கு போதும். சரியா? எப்ப ஒரு ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் should not be linearly correlated. ஏன்னா இப்ப இது இன்க்ரீஸ் ஆனா பிரைஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது, நமக்கு அந்த ரிலேஷன் கிடைச்சாச்சு. அதே ரிலேஷன்ஷிப் தானே நம்ம இங்க பெட்ரூம் இன்க்ரீஸ் ஆனா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதே தானே சொல்றோம், ஒன்றும் அது வித்தியாசமா சொல்லலையே. ஸோ இங்க இருக்க ரிலேஷன்ஷிப் தான் நம்ம திருப்பியும் இது வந்து ரிப்பீட் பண்றோம். ரிப்பீட் பண்றப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு என்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, we will face overfitting problem. என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம்? ஓவர்ஃபிட்டிங்னா என்னன்னு சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், ஓவர்ஃபிட்டிங் ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, there should not be any linear correlation between the independent வேரியபிள்குள்ள கோரிலேஷன் இருக்கக்கூடாது. கோரிலேஷன் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஃபீச்சர் செலெக்ஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு 10 வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வேரியபிள் இருக்கு அப்படின்னா இந்த 10 வேரியபிள்ல இருந்து நம்ம ஒரு 6 வேரியபிளை நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம்.
ஓகே, ஒரு 6 வேரியபிள் நம்ம சூஸ் பண்ணுறோம். எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த டெக்னிக் நல்லா என்ன வச்சுக்கோங்க, இது ஃபீச்சர் செலெக்ஷன். ஃபீச்சர்ஸ்னா என்னது? வேரியபிள். இது 10 காலம் இருக்கு. இந்த 10 காலம்ல எது இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த 10 ஃபீச்சர்ஸில் 6 ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். எதை வச்சு நம்ம ஒன் ஆஃப் த டெக்னிக் என்னன்னா கோரிலேஷன். நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்குள்ளே இருக்க கோரிலேஷன் பார்ப்போம். பார்த்துட்டு எந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து லீனியராக கோரிலேட் ஆகிருக்கோ அந்த 2 இதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் வச்சுப்போம், இன்னொன்று ரிமூவ் பண்ணிடுவோம். அப்படி ரிமூவ் பண்ணுற பட்சத்தில் நமக்கு ஒரே ஃபீச்சரை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ கோரிலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக் ஃபார் ஃபீச்சர் செலெக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ணலாம். ஓகே, எதை வச்சு நீங்கள் வந்து ஃபீச்சரை ரிமூவ் பண்ணுவீங்க? 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் லீனியர்லி கோரிலேட்டட் ஆயிருந்ததுன்னா we can remove any one independent variable. ஸோ இல்லை நான் வந்து ரிமூவ் பண்ணல, அதை வச்சே நான் வந்து மாடலை ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம்? we will face overfitting problem. சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, புரிஞ்சா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா மனோஜ்? எஸ்ண்ணா. மனோஜ், பர்கத்? எஸ். ஓகே, ஸோ இதுதான் லீனியர் ரெக்ரெஷன் ஓட பேசிக்ஸ். சரியா? இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் என்ன பண்ணும்? ஸ்ட்ரைட் லைன் ஃபிட் பண்ணும். நம்ம கொடுத்துருக்க டேட்டால இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபிட் பண்ணும். ஸ்ட்ரைட் லைன் ஃபிட் பண்ணி அதோட எந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எரர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்க்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெஸ்ட் ஃபிட் லைன். ஓகேவா? ஸோ அந்த பெஸ்ட் ஃபிட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு லீனியர் ரெக்ரெஷன் என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெஸ்ட் ஃபிட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி வந்து கண்டுபிடிக்கும்? பெஸ்ட் ஃபிட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு லீனியர் ரெக்ரெஷன் எப்படி அதை வந்து கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, யூசிங் ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் ordinary least square method in order to find the best fit line. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து லீனியர் ரெக்ரெஷன் பெஸ்ட் ஃபிட், எந்த லைன் வந்து பெஸ்ட் ஃபிட் லைன் சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யூசிங் OLS ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். சரியா? இந்த OLS மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் estimates the beta parameters. பீட்டா பேராமீட்டர்ஸ்னா என்னது? அந்த பீட்டா நாட், பீட்டா 1, பீட்டா 2, பீட்டா 3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் கண்டுபிடிக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைஞ்சி பார்க்கும். வரைஞ்சி பார்த்துட்டு எந்த லைன் வந்து இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸோட ரொம்ப க்ளோஸராக இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அந்த லைனை தான் பெஸ்ட் ஃபிட் லைன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் இதோட எண்ட் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் அண்ட் ப்ரிடிக்டட் வேல்யூஸ். ஆக்சுவல்னா என்னது?
இப்போ என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் இதுதான் என்னோட ஆக்சுவல் பாயிண்ட்ஸ். சரியா? இதை நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன ப்ரிடிக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைவேன். ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு என்ன நான் ப்ரிடிக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு டைரெக்டாக என்னோட லைனில் எங்கே வந்து மீட் ஆகுதோ இதுதான் இந்த பாயிண்ட்டுக்கு ப்ரிடிக்ஷன். சரி, இது வந்து ஆக்சுவல் வேல்யூ, இது வந்து ப்ரிடிக்டட் வேல்யூ. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தோம்னா இது வந்து ஆக்சுவல் வேல்யூ, இதுக்கு ப்ரிடிக்டட் என்னது, இந்த லைனுக்கு இந்த டாட்டுக்கு நேராக எங்கே இருக்கோ அதுதான் ப்ரிடிக்டட். இப்போ இது வந்து ஆக்சுவல் டேட்டா பாயிண்ட்டு, இதுக்கு நேராக இருக்கிறது தான் ப்ரிடிக்டட். இது ஆக்சுவலு, இதுக்கு நேராக இருக்கிறது ப்ரிடிக்டட். இதுக்கு ஆக்சுவலு, இதுக்கு நேராக இருக்கிறது ப்ரிடிக்டட். ஸோ the distance between actual and predicted value, அதாவது இந்த ஆக்சுவலும் ப்ரிடிக்டடும் values will be less, should be less for as many data points as possible, as many data points as possible. இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸில் நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எந்த லைனுக்கு க்ளோஸராக இருக்கோ, எந்த லைனுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆக்சுவலுக்கும் ப்ரிடிக்டடுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த லைனை தான் நம்ம வந்து பெஸ்ட் ஃபிட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இதை யார் பண்ணுறது? இது எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம்? யூஸிங் ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். ஓகே, த மெயின் கோல் ஆஃப் OLS, அதாவது ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் என்ன அப்படின்னா, இஸ் டு ஃபிட் எ லைன். இதுல இருந்து ஒரு லைனை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். தட் மினிமைசஸ் the sum of squared error. That minimizes the sum of squared error. இதுதான் மெயின் கோல் ஆஃப் OLS. அதாவது the main goal of OLS is to fit a line. ஒரு லைனை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எரர்னா என்னது? இந்த ஆக்சுவலுக்கும் ப்ரிடிக்டடுக்கும் என்ன, ஆக்சுவல் மைனஸ் ப்ரிடிக்டட், ஆக்சுவல் மைனஸ் ப்ரிடிக்டட் இஸ் ஈக்குவல் டு எரர். சரியா? ஆக்சுவலியும் ப்ரிடிக்டடையும் நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து எரர்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? ரெசிடுவல். ஓகே, ரெசிடுவல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் வந்து மினிமைசஸ் த சம் ஆஃப் ஸ்கொயர்ட் எரர். என்ன மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னு பாருங்க. எரரை வந்து எந்த இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சம் ஆஃப் த ஸ்கொயர்ட் எரர். இப்போ இந்த எரர் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் எதுக்கு எந்த லைனுக்கு வந்து எரர் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து பெஸ்ட் ஃபிட் லைன்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, சரி, ஓகே. இப்போ இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 0வாக இருக்கிறப்ப எங்கே வந்து டச் ஆகுது? இப்போ சப்போஸ் 2ன்னு வச்சுப்போம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து 0வாக இருக்கிறப்ப எங்கே வந்து டச் ஆகுதுன்னா ஒய் வந்து 2ல் வந்து டச் ஆகுது. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ சினா என்னது? எக்ஸ் எப்போ 0 ஆகுதோ அதுதானே சிஇ. ஸோ எக்ஸ் 0வாக இருக்கிறப்ப சியோட வேல்யூ என்ன? 2. ஸோ இந்த லைனுக்கு சியோட வேல்யூ 2. ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, சி வந்து 0வாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆரிஜின்னா என்னது? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி என்னோட டேட்டா பாயிண்ட்ஸு இப்படி போகுதுன்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே ஒரு லைன் வந்து ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த இடத்துல ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இப்போ பாருங்கள், என்னோட ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போகுது. ஆனால் இங்கே இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன ஆகுது? டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஓகே, ஸோ அப்படி டிஸ்டன்ஸ் அதிகமாகிறப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக என்னோட ஆங்கிளை வந்து நான் டில் பண்ணிக்கிட்டே வரேன். இப்படி போகுது, அதுக்கப்புறம் இப்படி போகுது. ஸோ இந்த லைன் தான் எனக்கு பெஸ்ட் ஃபிட் லைனாக இருக்குது. ஸோ அப்படி நான் பண்ணுறப்ப இதுதான் என்னோட இன்டர்செப்டாக இருக்கும். சரியா? நான் மீனிங்லெஸ் மீனிங்ஃபுல்னு சொன்னோம் இல்லையா? சம்டைம்ஸ் இன்டர்செப்ட் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும், சம்டைம்ஸ் இன்டர்செப்ட் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு லைன் வந்து இப்படி டிஃப்ரெண்ட் லைன் வந்து நம்ம வரைகிறோம், ஆரிஜின்லேருந்து பாஸ் ஆகிற மாதிரி நம்ம லைன்ஸ் வந்து வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. இத்தனை லைன்ஸ் வந்து நம்ம வரையலாம்.
பட் எந்த லைனும் நமக்கு கரெக்டாக வந்து இதெல்லாம் வந்து மீனிங்ஃபுல்லாகவே இல்லை நமக்கு, ஓகேவா. பட் அதே எனக்கு வந்து ஒரு இன்டர்செப்ட் இந்த இடத்துல நான் வந்து 2ன்னு சொல்லிட்டு 2 இன்டர்செப்ட் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரைகிறப்ப எனக்கு இருக்கிற எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் க்ளோஸராக இருக்குது, சரியா. ஸோ இந்த இடத்துல ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம் எப்போவுமே இன்டர்செப்ட் வந்து 0லேருந்து இருக்காது, சரியா. மீனிங்ஃபுல்லாக இருக்காது, ஒரு சில டைம் மீனிங்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஆரிஜின்லேருந்து பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற எந்த இடத்துலேருந்து நீங்கள் பாஸ் பண்ணாலும் அது வந்து க்ளோஸ் டு ஆஸ் மெனி டேட்டா பாயிண்ட்ஸ் பாசிபிளாக நமக்கு வந்து வராது, ஓகே. ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு ஆரிஜின் வந்து 0 தான், மீனிங்லெஸ் தான். ஸோ பட் இதே நமக்கு வந்து ஒரு சில டைம்ஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா ஆரிஜின்லேருந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது, இன்டர்செப்டோட தான் நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளோட பெஸ்ட் ஃபிட் லைன் வந்து it will be close to as many data points as possible. நம்மளோட எரர் வந்து கம்மியாக இருக்கணும். மெயின் கோல் என்னது? the main goal of OLS method is to minimize the error. எரரை மினிமைஸ் பண்ணுறது தான் மெயின் கோலே, ஓகேவா. இதுதான் ஓகே. ஸோ லீனியர் ரெக்ரேஷனில் மொத்தம் வந்து நமக்கு 2 டெக்னிக்ஸ் இருக்குது. 2 விதமாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் வே, இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் வே, ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட், இது யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறது ஒன்று. இன்னொன்று வந்து கிரேடியன்ட் டிசென்ட், இது மூலியமாக நம்ம வந்து பண்ணலாம். இந்த கிரேடியன்ட் டிசென்ட்ன்றதை நம்ம லேட்டர் ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் வே, ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பெஸ்ட் ஃபிட் லைனை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்றதான் வந்து நம்ம இப்போ பார்த்துருக்கோம், ஓகே. இதுக்கு வந்து ஒரு சில அசம்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. லீனியர் ரெக்ரேஷனுக்கு ஒரு சில அசம்ஷன், இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான அசம்ஷன். ஒரு 5 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. இதெல்லாம் கம்பல்சரி இன்டர்வியூல கேட்பாங்க, என்னென்ன அசம்ஷன் லீனியர் ரெக்ரேஷனுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் லீனியர் ரெக்ரேஷன்னா இதெல்லாம் தான் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். we need to fit a best fit line using the technique called ordinary least square method. ordinary least square method என்ன பண்ணும்? the main goal of ordinary least square method is to fit a line so that it minimizes the sum of squared error. எரரை வந்து ரெடியூஸ் பண்ணும் அது அப்படின்னு சொல்லணும், சரியா. ஸோ என்ன பண்ணோம் லீனியர் ரெக்ரேஷனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயின் இது வந்து நம்ம பீட்டா பேராமீட்டர்ஸை நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணுறோம். அப்படி எஸ்டிமேட் பண்ணி எந்த லைன் வந்து நமக்கு ஆக்சுவலும் ப்ரிடிக்டடும் ரொம்ப க்ளோஸராக இருக்கோ அந்த லைன் தான் நம்ம பெஸ்ட் ஃபிட் லைன்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது நம்ம பண்ணுறதுக்கு ஒரு சில அசம்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம், சரிங்களா. ஓகே, நீ கிளாஸ் ஓரளவுக்கு புரிஞ்சுதா லீனியர் ரெக்ரேஷன்னா என்னன்ட்டு? பர்கத் புரிஞ்சுது ரிதேஷ். okay fine. Okay, thank you so much for joining. See you tomorrow. Bye bye.